இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் நிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் நலப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூ உலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்த நலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சிறிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1060வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள்
அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விழித்திரு என்கின்ற அற்புதமான ஒரு தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நமது சீர்மைமிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரைகள் வாயிலாக. அதில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தில் நம்மோடு இன்று நல்ல விடயங்களை, நல்ல வாசிப்பு அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார் அன்பு சகோதரர் அருள்குமரன் அவர்கள். தொழில்நுட்ப எழுத்தாளராக மற்றும் தொழில்நுட்ப உலகில் நவீனத்துவம் நிறைந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த விடயங்களில் ஒரு முன்னோடியாக நிறைய விடயங்களை மக்களுக்கு எடுத்து செல்பவராக விளங்கி வருபவர் அன்பு சகோதரர் அவர்கள். நிறைய சமூகம் சார்ந்த முன்னெடுப்புகளை எப்பொழுதுமே எளிமையாக செய்து வருவதிலும் வல்லவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை விழித்திரு என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. வணக்கம். உங்களோட உரையாட கிடைத்த மற்றும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி. என்ன புத்தகம் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அது நமக்கு நம்மை பற்றியே சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி எடுத்த புத்தகம் தான் வந்து பிளிங்க். மால்கம் கிளாட்வெல் அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதின புத்தகம் அது. அது எதை பற்றி அப்படின்னா, இமைக்கும் நேரத்துல நம்ம முடிவுகள் எடுக்கிறோம். தன்னிச்சையான சிந்தனையுடைய ஆற்றல் வழியாக அது எப்படி நடக்குது, அதை எப்படி நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பத்தினால ஒரு புத்தகம். இந்த மால்கம் கிளாட்வெல் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, ஒரு ஒரு கனடிய பத்திரிகையாளர். ஆஹ் பாரதி ராஜாவுடைய படத்துல மயிலு அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அப்புறம் சப்பானிங்கிற கேரக்டர்ல கமல் நடிச்சிருப்பாரு. இதுல ரஜினியுடைய கேரக்டர் பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான தலை அமைப்பு கொண்ட ஒருத்தர். இவரு ஒரு விஞ்ஞானி மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மனித மனத்துடைய ரகசியங்களை உரித்து காட்டுறதுல கில்லாடி. வேற என்னென்ன புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காருன்னு பார்த்தா, தி டிப்பிங் பாயிண்ட், அவுட்லயர்ஸ் அப்படின்னு எல்லாமே பெரிய ஹிட் அடிச்ச புத்தகம் தான். உளவியல் பத்தின தகவல்கள் எல்லாம் எடுத்து சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம். அதையே ஒரு த்ரில்லர் நாவல் மாதிரி கொடுக்கறது வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டி. அவருடைய ஒரு புத்தகம் தான் திங்க். இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு பகுதியும் எடுத்து அது எதை பத்தி பேசுது, எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த புத்தகத்துடைய அறிமுகம் எப்படி தொடங்குது அப்படின்னா, the statue that didn't look right, சரியாக இல்லாத மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு சிலை. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, எது வந்து சரியான பார்வை நமக்கு கொடுக்கும், நீண்ட நெடிய ஆய்வுகள் பண்றதா, இல்ல தன்னிச்சையா ஒரு ஃபர்ஸ்ட் லுக்ல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனா, இதுல எது வந்து சரியா இருக்கு? இதற்கான விடைய ஒரு போலி சிலையுடைய கதை தான் நமக்கு தருது. ஜே பால் கெட்டின்னு ஒரு மியூசியம் இருக்கு. அதுல நடந்த ஒரு சம்பவம்.
1983ல ஒரு பழங்கால கிரேக்க கற்சிலை வந்து விற்பனைக்கு வருது. மியூசியம் அதிகாரிகள் அதை பாக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. சரி, உடனே இதை வந்து எல்லா டெஸ்டும் பண்ணிடலாம் அப்படின்னு கார்பன் டேட்டிங், கோர் சாம்பிள் அனாலிசிஸ், இது மாதிரி பல சோதனைகளுக்கு அந்த கற்சிலையை உட்படுத்துறாங்க. 14 மாசம் போச்சு. அந்த டெஸ்டுடைய ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, இது வந்து அசல் சிலை தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் 1986ல இது பொதுமக்கள் பார்வைக்கும் வந்துச்சு. ஆனா சில ஹிஸ்டாரியன்ஸ், அந்த கலை உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்துட்டு முதல் பார்வையிலேயே வந்து இது ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, இது போலியா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட அதை ப்ரூவ் பண்றதுக்கான எந்த ஆதாரமுமே கிடையாது. ஆனா அவங்க மூளைக்கு அப்படி தோணுது. இப்படி வந்த ஒரு அபிப்பிராயத்துக்கு அப்புறம் தேடி பார்க்கும்போது அது வந்து அப்பட்டமான ஒரு போலி சிலை தான் அப்படின்னு நிரூபணம் ஆகுது. இது எப்படி நடக்குது? ஏன் சில நேரங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நம்ம கட் ஃபீலிங்னு சொல்றோம் இல்லையா, நம்ம அறியாம ஒரு முன்முடிவுக்கு நம்ம வரோம். அது எப்படி வந்து துல்லியமா இருக்கு? இத பத்தி தான் இந்த புத்தகம் வந்து முழுக்க பேசுறது. இதனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர், த தியரி ஆஃப் தின் ஸ்லைசஸ். குறைவான தகவல், நொடி பொழுதுல கணிக்கிறோம். இந்த மூளையுடைய தின் ஸ்லைசிங் திறன் அப்படிங்கிறது இதுதான். இது நம்ம நமக்கு தெரிஞ்ச உலகத்துல நம்ம தெரிஞ்ச வார்த்தைகள்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறாங்க இல்லையா? ஒரே ஒரு பருக்கையை எடுத்தே சாதம் வெந்துருச்சு, இல்ல குழஞ்சிருச்சு, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியுது. அதே மாதிரி நம்ம மைக்ரோஸ்கோப்ல வைத்து ஆராய்ச்சி பண்றதுக்கு முழு இதையும் உருவத்தையும் எடுத்துக்கிறது இல்லை. அதுல இருந்து ஒரு குட்டி ஸ்லைஸ் தான் எடுத்துக்கிறோம். சில ரத்த துளிகளோ இது மாதிரி எடுத்தே நம்மால முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதேதான் உளவியல்லையும் வேலை செய்கிறது அப்படிங்கிறத இந்த புத்தகம் பேசுது. ஒரு நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கணிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் வேணும், எத்தனை வருஷம்? உண்மையில சில நொடிகளிலேயே நம்மால அதை கணிக்க முடிகிறது. இதுக்குதான் வந்து தின் ஸ்லைசிங்னு ஆசிரியர் குறிப்பிடுறாரு. ரொம்ப குறைந்த தகவல்களை வச்சே முடிவு எடுக்கிறது. இதுல ஜான் காட்மன் அப்படின்னு ஒரு உளவியலாளர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு தம்பதி இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரு 15 நிமிஷம் மேக்சிமம் அந்த அளவு கவனிப்பாரு. அடுத்த 15 வருஷத்துல அவங்க வந்து சேர்ந்து வாழ்வாங்களா இல்ல டைவர்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்றத 90% கரெக்டா அவரால் கணிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு சோதனை, மாணவர்களுடைய அறை இருக்கு இல்லையா ஹாஸ்டல்ல, அது ஒரு 20 நிமிஷம் பார்வையிடுறதுக்கு அந்நியர்களை வந்து அனுபவிச்சாங்க. அந்த மாணவர்களுடைய நெருங்கிய நண்பர்களை விட இந்த மாணவர்களுடைய குணத்தை வந்து இந்த அந்நியர்கள் இது வரைக்கும் அந்த மாணவர்களோட எந்த வகையிலுமே தொடர்புல இல்லாதவர், வெறும் 20 நிமிடம் அவர்கள் அறைய பார்வையிட்டவங்க இந்த மாணவர்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கும், அவங்களுடைய உணர்ச்சியுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்கும், புதிய அனுபவங்களை எப்படி அவங்க ஏற்பார்கள், இது மாதிரி பல விஷயங்களையும் அக்கு வேற ஆணு வேற அவர்களால சொல்ல முடிஞ்சது. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா இது ஒரு மாய வித்தை எதுவும் கிடையாது. மனித மூளையுடைய அடிப்படை தன்மையே இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. தேவையற்ற தகவல்களை மூளை தானாவே வடிகட்டி தேவையானது மட்டும் நமக்கு தங்கிடுது. இதனால நம்மால மிக குறைந்த காலத்துல துல்லியமா சில அளவீடுகளை நம்மால செய்ய முடியுது. அடுத்த சாப்டர் வந்து தி லாக்டு டோர். இது எதை பத்தி அப்படின்னா, சட்டுன்னு சில முடிவுகள் எடுப்போம். ஏன் இந்த முடிவு அப்படின்னு நம்மளை கேட்டா அதை தர்க்க ரீதியா நம்மால விளக்கவே முடியாம இருக்கும். இது ஒரு நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறைன்னு வச்சுக்கோங்களேன். அது முடிவுகளை அறிவிக்குது. உள்ள என்ன நடக்குது, ஏன் அப்படின்னு நம்மால
விளக்க முடியாம இருக்கு. இந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவு, இதுக்கு விளக்கம் தர முடியாம இருக்கக்கூடிய நிலை வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பல காலகட்டங்கள்ல வந்து உணர்ந்திருப்போம். விக் பிரேடன் ஒரு டென்னிஸ் பயிற்சியாளர் இருக்காரு. அவரு ஒருத்தர் பால் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டபுள் ஃபால்ட் பண்ணுவாரு அப்படின்னு துல்லியமா சொல்லிடுவாரு. எப்படின்னு கேட்டா அவருக்கு தெரியாது. எனக்கு இப்படி தோணுது அப்படிம்பாரு. அவர் சொல்றது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இன்னொன்னு, இந்த ஸ்பீட் டேட்டிங் பண்ணுவாங்க இல்லையா? இதுக்கு போகிறவர்கள் தனக்கு இப்படிப்பட்ட பார்ட்னர் தான் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த லிஸ்டுக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஆட்களை வந்து அங்க போய் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம விரும்புறதாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு பட்டியல் வேற. ஆனா உண்மையில நம்ம விரும்புறதுங்கிறது வேற. இதனால பல நேரங்கள்ல ஆஹ், நீங்க வந்து ஒரு காதல்லையோ இல்வாழ்க்கையிலயோ விழுந்ததுக்கு அப்புறம் ஆஹ், நீங்க பார்த்து பொருத்தம் பார்த்து வந்தது தானே, அது ஏன் உங்களுக்கு இப்ப பொருந்தாம இருக்கு, அது ஏன் இப்படி இருக்குங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் நமக்குள்ள வர்றதை நீங்க பார்க்க முடியும். சோ மூளைங்கிற அந்த பூட்டிய அறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவு எளிதா புரியறது இல்ல. இதனால சில விஷயங்கள்ல நம்ம திரும்ப திரும்ப அதே முடிவுகள் எடுத்து. இதற்கு அடுத்த சாப்டர் 3, த வாரன் ஹார்டிங் இரா. இப்போ இது மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க முடியுது, குறைந்த நேரத்துல இதெல்லாம் செய்ய முடியுது. அப்போ எல்லா நேரமுமே நம்மால சரியான முடிவு தான் எடுக்க முடியுமா, அதுல ஏதாவது தப்பு நிகழ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இதுல இருக்கக்கூடிய ஆபத்தை எடுத்து சொல்லக்கூடிய சாப்டரா இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்புற தோற்றம், நம்ம ஆழ் மனத்துல இருக்கக்கூடிய முன்முடிவுகள், இது ரெண்டும் சேர்ந்தா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியா இருக்கிறது இல்ல அப்படின்னு அதற்கான உதாரணத்தை கொடுக்கக்கூடிய சாப்டரா தான் இந்த தேர்ட் சாப்டர். இந்த தின் ஸ்லைசிங் உடைய இருண்ட பக்கம் இது அப்படின்னு சொல்லலாம். வாரன் ஹார்டிங் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பாருன்னா, தோற்றத்துல ரொம்ப கம்பீரமா இருப்பாரு, உயரமா இருப்பாரு, அழகான மனுஷன். இத பார்த்ததுமே இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், இது மாதிரி பல நம்பிக்கைகள் நமக்குள்ள வந்து பிழையா உள்ள இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கைகள் அடிப்படையில அமெரிக்க மக்கள் வந்து இவருக்கு அழகுல மயங்கி நிறைய பேர் வாக்களித்தாங்க. இதனால அமெரிக்காவுடைய மிக மோசமான அதிபரா அவர் வந்து அமைஞ்சிட்டார். தோற்றம் வந்து மொத்தமா ஏமாத்திடுச்சு. இதுக்கு பின்னால பேரே வச்சுட்டாங்க, வாரன் ஹார்டிங் பிழைன்னு. நம் ஆழ் மனத்துல இருக்கக்கூடிய இனவரி, பாரபட்சங்களுக்கு இதுதான் காரணம். இந்த கார் எல்லாம் விற்பனை செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு சோதனை நடத்தினாங்க அமெரிக்கால. இந்த புத்தகமே கெனடியரால எழுதப்பட்டதுதானே, அதனால உதாரணங்கள்லாம் வந்து அந்த ஊர் அமெரிக்கா இது மாதிரிதான் இருக்கும். இந்த கார் விற்பனையில அந்த முதல்ல விலை சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து வெள்ளையர்களை விட கருப்பினத்தவர்களுக்கு காரோடைய ஆரம்ப விலையை அதிகமாவே சொல்லுவாங்க, விலையை ஏத்தியே சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு மூளையோட முன்முடிவு, ஒரு ஸ்டீரியோ டைப். இதுல என்ன நல்ல விஷயம்னா, நம்மால இந்த தவறை வந்து உணர முடியும். விழிப்புணர்வோட இருந்தோம்னா தடுத்து நடுநிலையா முடிவு எடுக்க முடியும். ஆனா இது கான்சியஸா நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்படி செய்யாட்டி இதே ட்ராப்ல நம்ம விழுந்துரும். அடுத்தது ஃபோர்த் சாப்டர், பால் வான் ரிப்பர்ஸ் பிக் விக்டரி. ஒரு பெரு வெற்றியாக்கான கதை இது. இது எதை பத்தி அப்படின்னா, நெருக்கடியான நேரம், அப்படி இருக்கும்போது பகுப்பாய்வு செய்யறதோட உள்ளுணர்வையும் சரியான விகிதத்துல கலந்தா வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அமெரிக்கால மிலினியம் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு போட்டி நடக்கும்.
இது ராணுவத்துல பெரிய ஒரு போர் விளையாட்டு. உள்ளே அவங்களுக்குள்ள விளையாடிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. அதுல 2002ல நடந்த மிலினியம் சேலஞ்ச். இதுல 2 டீம் ஒன்னோட ஒண்ணு விளையாடுது. ப்ளூ டீம் அண்ட் ரெட் டீம். இந்த ப்ளூ டீம் கிட்ட எல்லா டெக்னாலஜி அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் இருந்துச்சு. எல்லா ரெக்கார்டும் இருந்துச்சு. அவங்க கிட்ட டேட்டாக்கு பஞ்சமே கிடையாது. அதை வச்சு தர்க்க ரீதியா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையுமே அவங்க பண்ணாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது ரெட் டீம். அதுல கமாண்டர் பால் வான் ரிப்பர் இருக்காரு. அவர் வந்து ஒரு முன்னாள் மரைன் அதிகாரி. அவர் என்ன பண்ணார்னா, தர்க்கங்களை ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு தன்னுடைய உள்ளுணர்வு அடிப்படையான முடிவுகளை நம்பினார். இதை வச்சு எதிர்பாராத நேரத்துல தாக்குதலையும் திட்டமிட்ட தன்னிச்சையான முடிவுகளையும் எடுத்து ரொம்ப பலம் பொருந்திய ப்ளூ டீமை அவரால் வீழ்த்த முடிஞ்சது. இதனுடைய முடிவுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, வெறும் பகுப்பாய்வு மட்டுமே எப்போதும் போதாது. உள்ளுணர்வு வேணும். அந்த ரெண்டையுமே சரியான விகிதத்துல கலந்து பயன்படுத்தினாதான் அதனால வெற்றி கிடைக்கும். அதிகப்படியான தகவல்கள் சில நேரம் முடிவுகளை தவறா ஆக்கிடும். இந்த மாதிரியான வெற்றிக்கு பின்னாடி இந்த ரெட் டீமிங் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கான்செப்டாவே ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பிசினஸ் போர்டு ரூம்ல கூட இது வந்து விவாதிப்பாங்க. நம்ம ரெட் டீம் பண்ணணும் அப்படின்னு. என்னன்னா, இப்போ நீங்க ஒருத்தரோட போட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோட வேணா ஈஸியா நீங்க போட்டி போட முடியலாம். தகவல்கள் அடிப்படையில இவன் இப்படிதான் அடிப்பான், இந்த மூவ் தான் அவன் நெக்ஸ்ட் பண்ணுவான் அப்படின்றத வந்து நீங்க கணிக்க முடியும். ஆனா உண்மையிலே நீங்க ஒரு பைத்தியக்காரனோட வந்து போராடவே முடியாது. அவன் எப்ப என்ன பண்ணுவான்றத உங்களால கணிக்க முடியாது. அது வந்து தகவல்கள் அடிப்படையில அவனுடைய முடிவு இருக்கிறது இல்லை. அப்போ அவனை சமாளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட இது மாதிரியான விஷயம்தான் உள்ளுணர்வு அடிப்படையிலே செயல்படுறதும். டக்கு டக்குன்னு டிசிஷன்ஸ் வந்து மாறும்போது அதற்கான ப்ரிப்பரேஷன் எதிராளிகிட்ட இருக்காத போது தோல்வி அவங்களுக்கு. சரி, அடுத்தது 5வது சாப்டர். இதுல வந்து என்ன டைலமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இது எதை பத்தினா, பொதுமக்களுடைய அவசர கணிப்புக்கும் நிபுணர்களுடைய தேர்ந்த உள்ளுணர்வுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கக்கூடிய ஒரு பகுதி இது. என்னங்கிறவர் ஒரு இசைக்கலைஞர். அவருடைய இசை அமைப்பு வந்து நிறைய தயாரிப்பாளர்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆடியன்ஸ் டெஸ்ட்டுக்கு போன போது பயங்கரமான நெகட்டிவ் ஃபீட். இந்த முதல்ல இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கான டெஸ்ட் போகுது இல்லையா, அது பல நேரத்துல சொதப்பிடும். சாதாரண மக்கள் வந்து எடுக்கக்கூடிய தற்காலிக முடிவுகள் இருக்கு இல்லையா, இதை ஸ்டுடியோஸ் வந்து ரொம்ப நம்புவாங்க. இதுக்கு சாட்சியா வந்து நியூ கோக்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. கோக்ல இது ஒரு 1980களில் நடந்தது. பிளைண்ட் டேஸ்டிங்ல பார்த்தா பெப்சி வந்து ஜெயிச்சிருக்கும். இதனால கோக் தன்னுடைய சுவையே மாத்த வேண்டியது. பல காரணங்களால மக்கள் வந்து கோக் குடிக்கிறது உண்டு. அது வந்து வெறும் அதனுடைய சுவை மட்டுமானது இல்லை. அந்த பிராண்டு, பேக்கேஜிங் இதெல்லாம் சேர்த்துதான் சுவை. கண்ணை மூடி குடிச்சோம்னா என்ன முடிவு எடுப்பாங்கன்றதுல பல குழப்பங்கள் இருக்கு. உங்களால கரெக்டா இது கோக் தான், இது பெப்சி தான் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறிதான். இப்போ இந்த இடத்துல ஏன் வந்து நல்ல இசையை கொடுத்த ஒரு கலைஞருடைய வாழ்க்கைக்கு அது பெரிய சோதனையா அமைஞ்சது இல்லையா? அவருடைய ஆடிஷன் வந்து டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு போய் சேரல, அது ரிஜெக்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னா, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த முன்முடிவு தான் காரணம். இந்த மாதிரி தோற்றத்துல இருப்பவர் இப்படிதான் இருப்பாரு, அவருடைய இசை வந்து மட்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்முடிவுகள் அடிப்படையில அவருடைய இசையை மட்டுமே எடுத்து வச்சு பார்க்காம மத்ததையும் சேர்த்து பார்த்ததுலதான் அவங்களுடைய கணிப்பு வந்து தவறா போச்சு. அடுத்தது 6வது அத்தியாயம்.
7 seconds in the Bronx. இது எதை பத்தி அப்படின்னா, அகைன் இதே மாதிரி இமைக்கும் நேரத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரத்துல பெரும் தவறா ஆயிடலாம். அது எப்ப ஆகும், எப்படி ஆகுது அப்படிங்கிறதுதான். அதீத மன அழுத்தம் இருக்கு. அது வந்து மனித மூளையை வந்து தற்காலிகமா குருடாக்கி விபரீதமான முடிவுகளை எடுக்கும் தருணமாக மாற்றிவிடும். ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். அப்படி மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்ம மூளை என்ன ஆகும்? அது முழுக்க செயல்படாம நின்றுடும். சரியா செயல்படாம இருக்கும். இதுக்கு வந்து மைண்ட் பிளைட்னஸ்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு துயரமான நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா, பிரான்ஸ் வீதிகள்ல, நியூயார்க்ல அமடு டயாலோன்னு ஒரு ஆப்பிரிக்க குடியேறி, அவரு அவர் பாக்கெட்ல இருந்து வாலெட்டை எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. இவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் அதுக்கு வாலெட்டை எடுத்து காமிக்கிறதுக்காக பாக்கெட்ல கை விட்டிருக்காரு. ஆனா அங்க இருந்த காவலர்கள் ரொம்ப பதட்டத்துல ஏற்கனவே இருந்தாங்க. அந்த பதட்டத்துல அவர் துப்பாக்கி தான் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சு அவரை சுட்டுட்டாங்க. இந்த உயிர் பயம் இல்ல அதீத அழுத்தம் வரும்போது மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கக்கூடிய திறமையை வந்து மூளை வந்து இழந்துடுது. இதனால ஒருத்தரோட உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ண வந்தாருங்கிறது புரிஞ்சுது. இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். பயிற்சி மூலமா மாற்றி அமைக்க முடியும். புத்தகத்துடைய பல பகுதிகள் நம்ம பார்த்தோம். அந்த இறுதி பகுதிக்கு வரலாம். என்ன நம்ம இந்த உள்ளுணர்வை பயன்படுத்தி சரியான முடிவை துல்லியமா குறைந்த நேரத்துல எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த பகுதி பேசுது. தேவையில்லாத திசை திருப்பல்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பாரபட்சங்களை வந்து நீக்கணும். அப்படி பண்ணா உள்ளுணர்வு எப்பவுமே கச்சிதமான முடிவுகளை தான் தரும். இந்த உள்ளுணர்வை எப்படி பழக்கப்படுத்துறது? சார்பு நிலைகளை எப்படி தவிர்க்கிறது? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கதை பார்த்தோம் இல்லையா? சிறந்த இசை வல்லுனர், ப்ரொடியூசருக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்த இசையை கொடுத்தவர். ஆனா ஆடிஷன்ல அந்த டெஸ்ட்ல வந்து ரொம்ப மோசமான ரிசல்ட் அவருக்கு கிடைச்சது. இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த கோக்குக்கு பண்ண அதேதான். வெறும் இப்ப இசை அப்படின்னு வந்தா இசையை மட்டுமே வச்சு முடிவெடுக்கணும். வேற எதையும் வச்சு முடிவெடுக்க கூடாது. இது தலைப்பு என்னன்னா லிசனிங் வித் யுவர் ஐஸ். என்ன பண்றோம் பல நேரங்கள்ல இசையை கேட்க தான் போயிருக்கோம். ஆனா இசையை மட்டும்தான் கேட்கிறோமா அப்படின்னா இல்ல. கண்களால பாக்குறதையும் இசையோட சேர்த்து கோத்து விட்டுறோம். அப்படிப்பட்ட ஒரு முன்முடிவு தான் அவருடைய தோல்விக்கு காரணமா அமைஞ்சது. அப்போ பிளைண்ட் ஆடிஷன் அப்படிங்கிறது இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆர்கெஸ்ட்ரா வந்து வாசிக்க போறாங்கன்னா ஆடிஷன் நம்ம பண்ணும்போது யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை திரைமறைவுல வச்சுட்டு வாசிப்பவருடைய வயசு, இனம், பாலினம், தோற்றம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாம வெறும் இசையை மட்டும் கேட்கறது. இப்படி கேட்கறது மூலமா அந்த இசை எப்படி இருக்குங்கிறது பார்க்க முடியும். இப்ப என்ன ஆகுதுன்னா சிலர் ரொம்ப மோசமா வாசிச்சா கூட அவங்க கம்பீரமான தோற்றத்தோட இருந்தா நம்ம வந்து ரொம்ப நல்லா வாசிக்கிற மாதிரி ஒரு பிழையான ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துரும். திரையை போட்டதுமே இந்த மாயை எல்லாம் இல்லாம போயிடுச்சு. காதுகள் மட்டுமே தீர்மானிச்சதுனால ஆர்கெஸ்ட்ரால பெண்கள் நிறைய பேர் தேர்வானாங்க. சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்தினா அது நம்ம தன்னிச்சையா எடுக்கக்கூடிய முடிவுகளையும் கட்டுப்படுத்தும். பார்த்தா ஏமாந்துருவோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அப்ப கண்ணை மூடிக்கிறது தான் பெஸ்ட். சரி, இந்த புத்தகத்துடைய எல்லா பகுதிகளையும் பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப இதை பார்த்ததை நம்ம பயிற்சி செய்யணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
சரியான தரவுகளை, அதாவது டேட்டா வந்து நம்ம கிட்ட கரெக்டா எதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணுமோ அதை மட்டும் வச்சு முடிவெடு. இன்னொன்னு, எல்லா நேரமும் உள்ளுணர்வு தான் சரியா இருக்கும், இல்ல எல்லா நேரமும் பகுப்பாய்வு தான் சரி அப்படிங்கிறது வந்து கிடையாது. எப்ப தர்க்கம், எப்ப உள்ளுணர்வு, மெதுவா சிந்திக்கக்கூடிய தர்க்கத்தையும் அதிவேகமா செயல்படக்கூடிய உள்ளுணர்வையும் சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்தினா நமக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது, கண்களை கட்டுறது. ஒரு ஆட்களை வந்து நம்ம பார்த்து எடை போடக்கூடிய தன்மை இருக்குன்னா உடனே பிளைண்ட் ஆடிஷன் தான். எதை நீங்க வச்சு ஒரு தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தவிர மற்ற திசை திருப்பும் விஷயங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு பாருங்க, உங்களால சரியான முடிவுகள் எடுக்க முடியும். அடுத்தது, சூழ்நிலையை மாத்துறது. தன்னிச்சையான முடிவுகளே நம்மளுடைய சூழல் தான் தீர்மானிக்குது. உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கையை தூண்டக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை சூழல்ல இருந்து எடுத்துருது. இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, பதற்றமான சூழ்நிலைக்கு பழகிக்கிறது. ஆபத்தான சூழல்ல மூளை வந்து குருடாயிடுது. நெருக்கடியான சூழல்கள்ல வந்து முதல்லயே மனசுல ஓட்டி பார்க்கலாம், சிமுலேட் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்படி நடந்துச்சுன்னா அப்போ நம்ம தெளிவா சிந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும். இப்ப அவர் வந்து எடுக்கிறது கைக்குட்டையா, வாலட்டா, இல்ல துப்பாக்கியா அப்படிங்கிறத துல்லியமா எப்படி கணிக்கிறது. இத நிதானமா இருக்கும்போது யோசிச்சுட்டு பதற்றமான சூழ்நிலைக்கு நம்ம போனாலும் நம்மளால தெளிவா முடிவு எடுக்க முடியும். முன்முடிவுகள் இல்லாம தெளிவா சிந்திச்சு எடுக்கிறதுக்கான ஒரு முன் பயிற்சியோட போகிறது வந்து நமக்கு ஒரு நல்ல சூழலை கொடுக்கும். பதட்டமான சூழல்ல வந்து நமக்கு மூளைக்கு கடிவாளம் போடுறதுக்கு இது உதவியா இருக்கும். இன்றைக்கு நான் பகிர வந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே இதை வந்து முழுக்க பயன்படுத்துறதுக்கு நம்ம முழு புத்தகத்தையும் படிக்கிறது தான் சரியான வழி. இந்த தின் ஸ்லைசிங்க இந்த புத்தகத்துக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைச்சதுனால முக்கியமான பகுதிகளை எடுத்து சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததுன்னா இதே புத்தகம் தமிழ்லயும் கிடைக்குது, ஆங்கிலத்திலயும் கிடைக்குது. நிச்சயமா அதை எடுத்து வாசிங்க. அப்படி வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா ஆடியோ புத்தகமா கேட்கறத கூட வச்சுக்கலாம். நீங்க பயிற்சி செய்யும் போது, நடைப்பயிற்சியின் போதோ, ஓட்ட பயிற்சியின் போதோ, இல்ல பஸ்ல போகும்போது, அந்த மாதிரி நேரத்துல நீங்க கேட்கறதா கூட வச்சுக்கலாம். அப்படி இருப்பது உங்களுக்கு வாழ்க்கைய இன்னும் பலபடி முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரர். மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் விழித்திரு என்கின்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் அன்பு சகோதரர் அருள்குமரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் விழித்திரு என்கின்ற தொகுப்பில் கணிதத்தில் மாயாஜாலம் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி பேச்சு புயல் காயிராப்பே நித்யாதேவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நாளை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். மிகவும் அற்புதமான புத்தகத்தின் சாராம்சத்தினை இன்றைய வாசிப்பை நேசிப்போம் பகிர்வில் அன்பு சகோதரர் அருள்குமரன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். பிளிங்க் என்கின்ற புத்தகத்தில் மால்கம் காட்வெல் அவர்கள் எழுதிய புத்தகத்தின் சாராம்சத்தினை நினைத்தவுடன் இன்று துரித முடிவுகள் எடுக்கின்றோம், நிறைய விடயங்களை கடந்து செல்கின்றோம், அவசர உலகில் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அதிவேகமான அதிவிரைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
நல்ல தலைவர்களுக்கு அழகு முடிவெடுக்கும் திறனில் அவர்கள் சிறந்து விளங்குபவர்களாக இருக்கும் பொழுது, நல்ல ஆளுமை பண்புடையவராக, நல்ல தலைமை பண்புடையவராக அவர்கள் எப்பொழுதுமே பரிமாற்றம் பெறுகின்றார்கள். இ கன்னட பத்திரிகையாளரான இந்த நூலின் ஆசிரியர் மனதின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில் வல்லவராகவும் விளங்குபவர் என்பதை அன்பு சகோதரர் அவர்கள் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் சரியான தோற்றமில்லாத சிலை குறித்த பகிர்வினை நிகழ்வின் துவக்கத்தில் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். 1983ஆம் ஆண்டு கிரேக்க கற்சிலை ஒன்று ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 14 மாதங்கள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டு அது அசலான சிலை என்று நிரூபிக்கப்பட்டு 1986ஆம் ஆண்டு 3 ஆண்டுகள் கழித்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்ட தருணத்தில் கலை உலகினர் அதை பார்த்தவுடன் இது போலியான சிலை என்று தங்களது விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் எந்த ஆதாரமும் இல்லாத சூழலில் சற்று நாட்கள் கழித்து அந்த சிலை அப்பட்டமான போலி சிலை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. சில நேரங்களில் நமது கட் ஃபீலிங் என்கின்ற அந்த ஒரு உறுதியான முடிவு என்பது துல்லியமாக இருக்கக்கூடியதையும் நம்மால் உணர இயல்கின்றது என்பதை குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் தமது சிறப்புரை வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். முதல் பகுதியில் குறைவான தகவல் நொடி பொழுதுகளில் நாம் கணிக்கின்றோம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல சில நொடிகளில் கணிப்பது திங்க் ஸ்லைசிங் என்பதை குறித்து வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். ஜான் ஹார்மன் அவர்கள் அடுத்த 15 நிமிடத்தில் அடுத்த 15 ஆண்டுகள் ஒரு தம்பதியர்கள் இணைந்து வாழ்வார்களா என்பதை கணிப்பதில் வல்லவராக இருப்பதை கூடிய உதாரணத்தை வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் விடுதி மாணவர்கள் வாழக்கூடிய இடங்களில் சென்று பார்த்தவர்கள் கணித்த கணிப்புகள் சார்ந்த தகவல்களையும் தமது அந்த முதல் புத்தகத்தின் முதல் பகுதி வாயிலாக அந்த நொடி பொழுதில் கணிக்கும் திறன் குறித்த பார்வையினை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதே போல 2வது பகுதியில் பந்து அடிக்கும் முன்பே அதை குறித்த கணித்தலை எவ்வாறு ஒருவருக்கு ஏற்பட்டது என்பதை குறித்தும் ஸ்பீட் டேட்டிங் என்ற வகையில் நாம் ஒரு முடிவோடு செல்கின்ற இடத்தில் மற்றும் ஒரு முடிவோடு இருக்கக்கூடிய மனநிலையுடைய மனிதர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த சூழலின் யதார்த்தம் குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆபத்தை உணரக்கூடிய வெளிப்புற தோற்றத்தை வைத்து முடிவெடுக்கக்கூடிய ஆழமான முன் முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்களில் ஆபத்தை சந்திக்கக்கூடிய இருண்ட பக்கங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருப்பதை குறித்தும் அமெரிக்க மக்கள் அதுபோல வாக்களித்த தருணங்கள் அதன் மூலமாக அதிபரை தேர்ந்து கொண்டு வாரன் ஹார்டிக் பிழை என்கின்ற ஒரு சொல்லாடல் வந்ததற்கான சூழலை குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் கார் விற்பனை குறித்த அந்த தகவலும் கருப்பினத்தவர்களுக்கு அதீத விலையுடன் கூடிய முன்பணம் வாங்குவதை குறித்தும் பகிர்ந்திருந்தார். நிச்சயமாக ஸ்டீரியோ டைப் என்கின்ற முன் முடிவுகள் வாயிலாக நிறைய விடயங்களை நாம் கணிக்கும் பொழுது இது போன்ற பிழைகள் ஏற்படுவதற்கான நினைவு பிழைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக பகிர்ந்திருந்தார். பெரும் வெற்றிக்கான கதையானது பகுப்பாய்வு மற்றும் நுண்ணறிவோடு இணைந்து செயல்படுத்தும் பொழுது அது சிறந்த ஒன்றாக இருக்கின்றது. இராணுவ போர் விளையாட்டு 2002ஆம் ஆண்டு நடந்ததை குறித்த பகிர்தலை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஊதா நிற அணி, சிவப்பு நிற அணி என்று 2 அணிகள் இருக்கும் பொழுது ஒரு அணியிடம் பகுப்பாய்வு மற்றும் தரவுகள் நிறைந்த அணிகளாக ஒரு அணி முழு பலம் நிறைந்த அணியாக இருக்கும் பொழுது மற்றொரு அணியின் தலைவர் தமது உள்ளுணர்வு வாயிலாகவும் தன்னிச்சையாக முடிவு வாயிலாகவும் அந்த அணியை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பதையும் சில நேரங்களில் அதிக தகவல்கள் கூட ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதற்கான தவறான முடிவிற்கு எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் தன்னம்பிக்கை அதீதமாக வைத்துக்கொண்டு நாம் மற்றவர்களை குறைத்து
மதிப்பிடுபவர்களாக மாற்றம் பெறுவதை குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பொதுமக்களின் அவசர கணிப்பு, நிபுணர்களின் நுணுக்கமான பார்வைக்கு இடையிலான வேறுபாடுகளை குறித்து குறிப்பிட்டிருந்தார். திறனாளர்கள் தங்களது திறனை அடையாளப்படுத்த முயற்சிக்கும் பொழுது முன்முடிவுகளாலோ அவர்கள் தோற்றத்தை வைத்தோ நாம் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற சூழல். பெப்சி கோக் இதற்கு இடையிலான அந்த அருந்துவதற்கான போட்டி என்கின்ற சூழலில் நாம் அதற்கான முக்கியத்துவத்தை எவ்வாறு தருகின்றோம் என்கின்ற வேறுபாடுகளை குறித்து வெகு சிறப்பாக அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இசையமைப்பாளர் தமது சிறந்த இசையை கையில் வைத்திருந்தும் முன்முடிவுகள் அடிப்படையில் அவரது இசை நிராகரிக்கப்பட்டதற்கான அந்த வழிக்கான காரணங்களையும் வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பெரும் தவறு அதீத மன அழுத்தத்தால் விளைகின்றது, இதனால் செயல்படாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் என்பதை குறித்து வெகு சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார். பிரான்ஸ் வீதிகளில் காவலர்கள் அந்த உயிர் பயத்தோடு ஒருவர் தம்முடைய பணப்பையை எடுக்கும் சூழலில் அவரை சுட்டுவிடக்கூடிய அந்த பரிதாப சூழல் குறித்தும், அந்த முடிவெடுக்கும் அந்த அவசர முடிவு, அதீத முடிவு, மன அழுத்தத்தில் எடுக்கும் முடிவுகளின் விளைவுகள் எவ்வாறு இருக்கும், அந்த காவலர்களுடைய அந்த பதட்ட சூழல் எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு தள்ளியது என்பதை குறித்தும் வெகு சிறப்பாக பகிர்ந்திருந்தார். உள்ளுணர்வை பயன்படுத்தி துரித முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவையற்றவைகளை களைவதற்கான முயற்சிகளோடும், சார்பு நிலையை தவிர்ப்பதன் மூலமாகவும், கண்களால் பல முடிவுகளை பார்த்து மதிப்பிடுவதை தவிர்ப்பதன் வாயிலாகவும், திரைமறைவு பிளைண்ட் ஆடிஷன் வாயிலாக ஒருவரின் திறனை தேர்வு செய்வதன் வாயிலாகவும், தோற்றப்பொழிவை தடுப்பதன் மூலமாகவும், பார்த்தால் ஏமாந்து விடுவோம் என்கின்ற இடத்தில் கண்களை மூடிக்கொள்வதே சிறந்தது என்பதை குறித்தும் அன்பு சகோதரர் அவர்கள் வெகு சிறப்பாக பகிர்ந்து கொண்டார். இதன் பயிற்சிகளாக நல்ல தரவுகளை, சரியான தரவுகளை, துல்லியமான தரவுகளை மட்டுமே நாம் கையகப்படுத்திக் கொள்ளும் பொழுது சிறந்த முடிவுகள் எடுப்பதற்கு, துரித முடிவுகள் எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை குறித்தும், தர்க்கம், பகுப்பாய்வு, உள்ளுணர்வு ஆகியவற்றை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளோடு எடுக்கும் பொழுது சிறந்த முடிவுகளை நம்மால் கையாள இயலும். கண்களை கட்டுதல் என்கின்ற முறையை கையாளும் பொழுதும் சரியான எந்த பாரபட்சமின்றி எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உட்பட்டவர்களாக சரியான முடிவுகளை எடுப்போம் என்பதை குறித்தும், சூழ்நிலையை தேவையான இடங்களில் மாற்றுவதன் மூலமாகவும் நம்மால் சரியான முடிவுகளை திறம்பட மேற்கொள்ள இயலும். பதட்டமான சூழலுக்கும் பழகக்கூடியவர்களாக, அதற்கான பயிற்சிகளை எடுக்கக்கூடியவர்களாக, நெருக்கடியான சூழலையும் நாம் தரம் பிரித்து பார்த்து அந்த நேரத்தில் சரியான முடிவெடுக்கக்கூடியவர்களாகவும், அதற்கான முன் பயிற்சிகளை மேற்கொள்பவர்களாகவும் நாம் பயணிக்கும் பொழுது, சிறந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நாமும் துரித முடிவுகளில் சிறந்தவர்களாகவும், திங்க் ஸ்லைசிங் என்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நுணுக்கமாக ஆய்ந்து அந்த நேரத்தில் தரமான முடிவுகளை எடுப்பவர்களாகவும் மாற்றம் பெறுவோம் என்பதை குறித்து மிக சிறப்பாக அன்பு சகோதரர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். வாசிக்க முயற்சி செய்வோம் இந்த புத்தகத்தை முழுமையாக, அல்லது ஒளிவடிவ இந்த புத்தகம் கிடைக்கின்றது, அதிலாவது கேட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று அன்பு சகோதரர் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார். எப்பொழுதுமே அன்பு சகோதரர் அவர்கள் துல்லியமான பார்வையாகவும் சுருக்கம் நிறைந்த ஒரு அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதில் வல்லவராக இருப்பார். அதே நேரத்தில் அதை எளிமையாக நம் மனதில் கடத்துபவராகவும் விளங்குபவர் அன்பு சகோதரர் அவர்கள். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நமது தளத்தில் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும்
இந்த விடயங்களை நாம் பயிற்சி செய்யும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது, சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும், சிறந்த வாழ்வியல் பயணத்தை எதிர்கொள்பவர்களாகவும் இருப்பதற்கான ஒரு அற்புதமான தலைப்பினை இன்றைய பகிர்வாக பகிர்ந்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடர அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீண்ட நாள் கழித்து அருள்குமரன் அவர்களுடைய சிறப்புரை. கடந்த 5 வருடங்களாக சொல்லப்போனா நம்ம சொல்லரங்கத்துல நிறைய புத்தக திறனாய்வுகளை வழிநடத்தியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் திறனாய்வும் செய்திருக்கிறாரு. அந்த வகையில ஒரு சின்ன ஒரு இடைவெளி. அதற்கப்புறம் மீண்டும் இன்றைக்கு ஒரு அருமையான புத்தகம் முடிவெடுக்கிறத பத்தி ஒரு நல்ல புத்தகத்தோட நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு சிறப்புரை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய புத்தகங்களும் கருத்துக்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறோம். மிக்க நன்றிங்க அருள்குமரன். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. விழித்திரு. வாசிப்பை நேசிப்போம். குமரன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையான பதிவு. அவங்க எப்போ வந்தாலுமே புத்தக பகிர்வு ரொம்ப சிறந்ததா இருக்கும். நான் ரொம்ப ரசிப்பேன். நன்றிகள் ஐயா. பதற்றத்தில் எடுக்கும் முடிவு, பதற்றமான சூழ்நிலையில எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும் என்று ஐயா மிக தெளிவாக அழகாக எடுத்து சொன்னீங்க ஐயா. கண்டிப்பா அந்த புத்தகத்தை என்னால இப்ப படிக்க முடியாது. படிக்கிறத ஒளிவாயில கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க. நன்றிகள் ஐயா. கண்டிப்பா நாங்க எல்லாரும் அந்த புத்தகத்தை படிப்போம். இந்த மாதிரி பகிர்வுகளை நீங்க அடிக்கடி எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதை ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவங்க ரொம்பவும் தெளிவா எடுத்து சொன்னாங்க. அவங்க சொன்னதை அப்படியே இது பண்ணி மொழிபெயர்த்துன்னு இல்லை, அதை உள்ள போய் நல்லா ஆராய்ஞ்சு அந்த அறிவுரைகளை தெளிவா அவங்களும் நம்மளுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் இருவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ நாங்கள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,
வாழ்க. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ஆனந்த் பழனிவேல் கை உயர்த்தியிருக்கீங்க. 2 முறை நான் அழைப்பு கொடுத்துருக்கேன். அருள்குமரன் நீங்களும் முடிஞ்ச ஒரு தடவை அழைப்பு கொடுங்க. இல்லைன்னா உங்களோட ப்ரொஃபைல் அக்செப்ட் இன்வைட் இருக்கும், கிளிக் பண்ணி பேச வாங்க. நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விழித்திரு, வாசிப்பை நேசிப்போம் அன்பு சகோதரர் அருள்குமரன் அவர்களுடைய இன்றைய வாசிப்பு தொடர்பான அந்த புத்தக விமர்சனம் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஐயா கூறிய அந்த புத்தக விமர்சனத்தில் ஒரு 2 விஷயங்கள், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நடந்த சமீபத்தில் நடந்ததை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் அந்த தோற்றத்தை வைத்து நாம் முடிவெடுக்கின்ற அந்த சூழலை பற்றி பேசினாங்க ஐயா. இப்போ சமீபத்திலே நம்முடைய தேர்தல் முடிவுகள் கூட நம்ம அதோட நான் சேர்த்து பார்த்தேன். இப்போ நிபுணர்கள் எல்லாம் பெரும்பாலும் வேற மாதிரி தான் கணக்கு போட்டாங்க. ஆனா நிகழ்ந்தது வேற. இது தோற்றத்துக்கு வச்சு ஒருத்தர் எடை போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தேர்தல் முடிவுகள். அதே மாதிரி சமீபத்துல ஒரு இழப்பு நிகழ்வு கிராமத்துல போயிருந்தேன். அந்த இசையை பத்தி ஐயா சொன்னார். அந்த இழப்பு நிகழ்வுல அந்த இழப்பு வீட்டுல வாசிச்ச அந்த பேண்டு வாத்தியம் வாசிச்ச அந்த எளிய மனிதர்கள், அந்த பேண்டு வாசிப்பேன். நான் உண்மையா அதை உட்காந்து அவங்க என்ன பண்றாங்கன்றத நான் ரசிக்கிட்டு, அவங்க தோற்றத்தை பார்த்தா ஒரு எளிமையான தோற்றம், இசைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்க இசைத்த அந்த இசையை கேட்கும் போது உண்மையிலேயே எப்படி இவங்களால இந்த அளவுக்கு வாசிக்க முடியுது அப்படின்றது ரொம்ப நான் வியந்து போனேன். கூட நான் மட்டும் இல்ல, கூட ஒரு ஜெயா டிவில ஒரு நிருபர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு அவங்க விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுட்டு, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரேன், இவ்வளவு அற்புதமா பாடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படி இதெல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி பேசினாரு ஐயா. அவருடைய அதுக்கு இப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த தோற்றத்தை வைத்து நாம் எதையும் எடை போடக்கூடாது என்பதை நான் உள்வாங்கிக் கொண்டு அதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால இப்போ ஐயா அவர்களுடைய இந்த உளவியல் ரீதியான இந்த புத்தகத்துடைய விமர்சனம் உண்மையிலேயே ஒரு பயனுள்ள ஒரு வகையிலான ஒரு புத்தக விமர்சனம். வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாங்கி படிக்கலாம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடலுக்கும் மிக்க நன்றி. ஆனந்த் பழனிவேல் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த தலைப்பு விழித்திரு. அதுல அருள்குமரன் அண்ணன் பேசின விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. முன்முடிவுகள் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக வன்முறை. எங்க அலுவலகத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட அவரை பத்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் கும்ப திமிர் பிடிச்சவரு, இவர் ஒரு கெட்ட குணம் படைச்சவரு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எல்லார்ட்டையுமே இருக்கும் அவரை பத்தி. புதுசா வந்தவங்க கூட அந்த பேச்சை கேட்டு அவர்கிட்ட ரொம்ப நெருங்க மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல எனக்கு அவர் கூட நெருங்கி பழகிற ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க அவர்கிட்ட அவ்வளவு ஒரு நல்ல குணங்களும் நல்ல ஒரு அன்பும் இருந்தது. இந்த ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு முன்முடிவுகள் தான். அதுவும் சமூக வன்முறை தான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அது அந்த பொருள் என்னன்னா, அச்சாணி சிறிது என்கின்றும் உருளுகின்ற பெரிய தேருக்கு அது உதவுவது போல மன உறுதி உடையவர்கள் வடிவத்தால் சிறியர் எனினும் செயலால் பெரியர் என்பதால் அவரை இகழக்கூடாது. அது அவங்களால அந்த தேர் ஓடுதா, இதை இன்னொரு விதமா கூட பார்க்கலாம்.
அவங்களால அந்த தேர் ஓடுதா ஓடலையா அப்படின்றது வந்து அடுத்த விஷயம். ஆனா ஒருத்தவங்க உருவத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. அப்படிங்கிறத விட ஒருத்தருடைய உருவத்தை வச்சு நம்ம வந்து அவங்க வந்து முன்முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து இந்த குறளுக்கு வந்து ஒரு பொருளாகவும் பார்க்கிறேன். எப்பொருள் யார் வாய்வார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒருத்தவங்களை பத்தி முன்முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்றது வந்து நான் அந்த முன்முடிவுகளை பத்தி நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அருள்குமாரன் அண்ணன் வந்து நிறைய எழுதுவாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க, எல்லாமே சரியா இருக்கும். அதே மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து இங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்வை கொடுத்தது. அந்த புத்தகத்தோட பெயரையும் வந்து நீங்க இந்த மாதிரி புத்தகங்கள் பத்தி பேசும்போது அந்த புத்தகத்தோட பேரும் வந்து தலைப்புல சேர்த்துட்டாக்க அதை வாங்குறதுக்கு வந்து ஈஸியா சுலபமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க இந்த செய்திகள் பகுதியில வந்து அந்த புத்தகத்தோட தலைப்பு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க. ஆனந்த் அவர்களையும் நம்ம சொல்லரங்கத்துல பார்த்து நீண்ட நாள் ஆச்சு. மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நாள் கழிச்சு இன்னைக்கு கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். விழித்திரு வாசிப்பை நேசிப்போம். அருள் குமரன் ஐயா அவர்கள் இன்னைக்கு பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. பதட்டம் இல்லாம வாழ்க்கை இல்லை. எப்பவாவது நம்மளுக்கு வாழ்க்கையில பதட்டம் வரும். அதை நம்ம ஏத்துக்கணும். அதே சமயம் பதட்டத்துல தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. துப்பாக்கி எடுத்து சுட போறாருன்னு நினைச்சிட்டு ஒரு உயிரை அவரு அழிச்சிட்டார். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். ஆனா அவரு கண்ணால பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டு ஒரு உயிரை அழிச்சிட்டாரு. போன உயிர் திரும்ப வருமா? வராது. எப்போதும் பதற்ற நிலையில இருந்தோம் அப்படின்னா முடிவு வந்து தவறா இருக்கும். முடிவு தவறா இருந்துச்சுன்னா பின்விளைவுகள் பலரை பாதிக்கக்கூடியதா இருக்கும். அப்போ முதல்ல பதட்டமா இருக்கிறோம் அப்படின்னு சூழல் அப்படி இருக்குன்னு நம்ம உணர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த சமயத்துல நிதானமா நல்ல வண்ணமா முடிவை எடுக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. ஐயா சொல்லும்போது எனக்கு இந்த எண்ணம் தான் உதயமானது. வாழ்க்கையில நாம நல்ல முடிவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி வருத்தப்படாம பெருமையா நம்ம வந்து வாழ்வோம். அதுதான் இன்றைக்கு ஐயா கூறிய பல செய்திகள்ல இருந்து நான் எடுத்துக்க விரும்புகிறேன். நன்றிகள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா, பாராட்டுக்கள் ஐயா. அருள்குமரன் ஐயா நல்ல நல்ல நூல்களோட கருத்துக்களை அடுத்தடுத்த தளத்துல பகிருங்கள் ஐயா. அது எங்களுக்கு பயனுடையதா இருக்கும் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அருள்குமரன், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இங்க வந்து பேசுனது மனசுக்கு நிறைவா இருந்தது. சொன்ன கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைஞ்சிருக்கு. அவர்களுடைய வாழ்க்கையோட அதை பொருத்தி பார்க்க முடியுது. அது மாதிரி எல்லாருமே அவங்க சந்தித்த விஷயங்களும் பகிர்ந்துட்டாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. புத்தகத்தோட பெயர் வந்து பிளிங்க். மால்கம் கிளாட்வெல் எழுதின புத்தகம். தமிழ்லையும் கிடைக்குது, ஒலி புத்தகமாகவும் கிடைக்குது. நிச்சயம் இதை வாசிச்சு இல்லை கேட்டு பார்க்கணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. நீண்ட நாள் கழிச்சு ஒரு அருமையான புத்தகத்தோட வந்திருக்கீங்க. இதே போல இன்னும் நிறைய நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு அன்போட ஒரு வேண்டுகோளாகவும் கேட்டுக்கிறோம். இன்றைய அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் அருள்குமரன் அவர்கள் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
நீண்ட நாளுக்கு பிறகு அவர் குரலை கேட்டதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிறப்பான அந்த புத்தக தொகுப்பு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன அப்படிங்கிற பிரிட்டோஸ் அவர் சொன்ன மாதிரி தெளிவாகவும் சுருக்கமாகவும் தேவையானதை மட்டும் சொல்லுகின்ற ஈஸியா புரியும் அளவில். இப்படி வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், ஒரு பணம் சோத்துக்கு ஒரு சோறு போதுமாங்கிற மாதிரி சில ஈஸியா புரியுற மாதிரி சகோதரர் அவர்கள் இந்த புத்தகத்தோட சாராம்சங்களை அழகா கொடுத்தாரு. சுவாமி விவேகானந்தர் கூட சில சமயம் கேள்விப்பட்டிருக்கேன், அவரு ஒருத்தர் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏதாவது வருது அப்படிங்கிற பட்சத்துல கண்ணை முடிக்கிட்டு நல்ல மூச்சை நல்லா உள்ள நல்லா இழுத்து 2-3 தடவை இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 10 செகண்டுக்குள்ள அந்த அந்த பதட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு முடிவெடுக்கிறப்ப நமக்கு ஒண்ணும் புரியாது, என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சமயத்துல அந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கும்போது 2 கையும் கோர்த்து அப்படியே தலைக்கு மேல அப்படியே நல்லா மேல உயர்த்திக்கிட்டு நல்ல மூச்சை நல்லா உள்ள இழுத்து வெளியே விட்டோம் அப்படின்னா அந்த படப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வரலாம். அப்படி இல்லையா, நம்ம 2 கைகளை நல்லா உரசிக்கிட்டு இந்த ஹீட்டு உள்ளங்கையில நல்லா தேய்ச்சிக்கிட்டு அந்த ஹீட்டோட இருக்கணும். அதே மாதிரி 10 விரல்களை கை கோர்த்து நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அந்த படப்படப்புல இருந்து வெளியே வரலாம். அந்த மாதிரிலாம் சில டிப்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நான் செஞ்சும் பார்த்திருக்கேன். இந்த புத்தகத்துல அருமையான சாராம்சங்களை இப்ப அன்பு சோழர் அருள்குமரன் அழகா சொன்னாரு. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாரு. அவருடைய பாணி எப்போதுமே நல்லா இருக்கும். அவருக்கு கூட நான் ஒரு சின்ன பேர் வச்சிருக்கேன், எப்படி ஓசோ கதிக்கு புத்தக மருத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது மாதிரி அருள்குமரன் அவர்களுக்கு தவறா நினைச்சுக்க வேண்டாம், வேர்ட் ஸ்டிஞ்சி அப்படின்ட்டு, அதாவது வார்த்தைகளை அனாவசியமா வெளியே விடாம கரெக்டா கொடுக்கறது, அந்த அனாவசிய வார்த்தைகள்லாம் வராம இருக்கிறதுக்காக அதனால பொருத்தமான சரியான வார்த்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுல மிகச்சிறந்த வல்லவர். வாழ்த்துக்கள் அருள்குமரன் சோழருக்கு. நன்றி. சொன்னீங்க வேர்ட் ஸ்டிஞ்சி அப்படிங்கிறது நம்ம வார்த்தைகளை ரொம்ப குறைவா உபயோகப்படுத்தணும், ஆனா அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமா இருந்தது. ஏன்னா ரொம்ப குறைவா பேசக்கூடியவங்க, ஆனா நிறைய கருத்துக்கள், அது ஆழமான கருத்துக்கள் நம்ம நிச்சயமா சேரும். அது எளிமையாவும் இருக்கும். அது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், இல்லை நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்யலாம். நன்றி அனைவருக்கும். நம்ம காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு தான். இல்ல நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு. அந்த மாரி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சின்ன சின்ன முடிவுகள்ல இருந்து பெரிய பெரிய முடிவுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில நம்ம அந்த முடிவுகளை எப்படி சரியா எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான புத்தகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய அருள்குமரன் அவர்களுக்கு சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு நித்யாதேவி அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.